எனர்ஜி எடுக்கிறவன் வந்து ஏர் கண்டிஷன், ஏசி தான் நிறைய கன்சியூம் பண்ணுவான். அடுத்தது நீங்கள் சொல்லலாம் ஹீட்டர், வாட்டர் ஹீட்டர். அடுத்தது டவுன் வந்தீங்கன்னா உங்களுக்கு லிஃப்ட், இண்டிவிஜுவல் பங்களால லிஃப்ட் போடுவோம். அது நீங்கள் வந்து கேபிட்டல் காஸ்ட் வந்து நான் வந்து ஒரு 5 லட்சம் போடுறேன், எனக்கு ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 4 வருஷத்துல வரணும்னா தென் நம்ம எஃபிஷியன்சி ஜாஸ்தி போகலாம். இல்லை எனக்கு ரிட்டர்ன் 1 வருஷம் 2 வருஷத்துல வரணும்னா தென் யூ ஹேவ் டு புட் யுவர் அந்த ஆப்ரேஷன் காஸ்ட் அந்த கேபிட்டல்ல போடணும். ஸோ ஏர் கண்டிஷன் ஃபுல் டைம் ஓடுற ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஸ்பிளிட் யூனிட் இருக்கு, ஸ்பிளிட் யூனிட்லேயே இன்வெர்டர் வந்துருது. ஸோ இன்வெர்டர் போட்டிங்கன்னா நீங்கள் செட் பாயிண்ட் போட்டிங்கன்னா அது பாட்டு ஆன் ஆஃப் ஆகிக்கும், அதனால அது ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போதைக்கு ஏர் கண்டிஷன் பொறுத்த மட்டும் முன்னாடி இருந்த எஃபிஷியன்சியோட 30% தேர் இம்ப்ரூவ்டு. சார் இப்போ நிறைய என்ஆர்ஐஸ் இருக்கிறாங்க. என்ஆர்ஐஸ்க்கு இப்போ எல்லாருமே வந்து நம்ம சென்னையிலேயா இருக்கட்டும் இல்லை இந்தியாவில் இப்போ பில்டிங்ஸ் புதுசாக கட்டணும், இதர் கமர்ஷியல் பில்டிங்காக இருக்கட்டும் இல்லை ரெசிடென்ஷியல் பில்டிங்காக இருக்கட்டும் கட்டணும்னு சொல்லிட்டு விரும்புகிறாங்க. இப்போ ஒரு ஆர்கிடெக்ட்ஸை சூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கன்சல்டன்ஸை சூஸ் பண்ணணும். இப்போ என்ஆர்ஐயாக இருக்கிறேன், இப்போ நானே என்ஆர்ஐயாக இருக்கிறேன், நான் வந்து வெளியூரில் இருக்கிறேன். இப்போ வெளியூரில் இருந்துக்கிட்டு எனக்கு இப்போ இங்கே சென்னையில் நான் வீடு கட்டணும் இல்லைனா கமர்ஷியல் பில்டிங் கட்டணும், நான் எப்படி சார் கன்சல்டன்ஸை நான் சூஸ் பண்ணுறது? இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கன்சல்டன்ஸ் இருக்கிறாங்க. கரெக்ட். ஸோ அப்போது நான் எதெல்லாம் பேராமீட்டர்ஸ் நான் செக்லிஸ்ட்டாக நான் வச்சுக்கிட்டு நான் பார்த்துட்டு எப்படி நான் சூஸ் பண்ணணும், இவர் தான் கரெக்டான ஒரு கன்சல்டன்ட்ன்றது எப்படி தெரியும் சார்? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஆர்கிடெக்ட், நீங்கள் அப்ராடில் இருக்கீங்க, நீங்கள் வந்து ஆர்கிடெக்டை ஃப்ரீஸ் பண்ணிடுறீங்க. ஓகே, அவங்க ஆர்கிடெக்டை ஒரு இன்னோஸ் கன்சல்டன்ட் வச்சிருப்பாங்க, இல்லை தேர்ட் பார்ட்டி கன்சல்டன்ட் அவங்க வச்சிருப்பாங்க. எக்ஸாக்ட்லி. பட் ஹவு எஃபிஷியன்ட் தே ஆர் உங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் வந்து அந்த ஒரு ஆப்ஷன் வச்சுக்கலாம். ரெண்டாவது ஆப்ஷன் நீங்கள் வந்து இப்போ தெரியும் வெப் ப்ரௌசர் இருக்குது, நீங்கள் இன்டர்நெட் இருக்குது, நீங்கள் டாப் கன்சல்டன்ட் இன் இந்தியா இல்லை சென்னை இல்லை பாம்பே பெங்களூர் போட்டிங்கன்னா ஒரு லிஸ்ட்டு வரும். நெக்ஸ்ட் நீங்கள் அந்த கன்சல்டன்ட்டை கூப்பிட்டு இந்த மாதிரி நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்கிடெக்ட் பிளான் இருக்குது, உங்களோட இன்புட் என்ன, நீங்கள் எப்படி ஆர்கிடெக்ட்ல 3 டிசைன் வாங்குறீங்களோ 3 கான்செப்ட் வாங்குறீங்களோ அந்த மாதிரி கன்சல்டன்ட் வாங்குங்க. ஓகே. ஸோ கன்சல்டன்ட் ஒரு 3 கன்சல்டன்ட் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுங்க. ஓகே. ஸோ அதில் சொல்லுங்க இந்த மாதிரி நீங்கள் இந்த கொடுங்க, இந்த டிசைன் கொடுங்க, இது கொடுங்க, என்னெல்லாம் வரும் லிஸ்ட் கொடுங்க அப்படின்னு. ஓகே. அந்த லிஸ்ட்லேயே தெரிஞ்சு போயிடும் உங்களுக்கு. ஒரு MEP கன்சல்டன்ட்லாம் எதெல்லாம் அனலைஸ் பண்ணுவார், இண்டிவிஜுவல் கன்சல்டன்ட் எதெல்லாம் அனலைஸ் பண்ணுவார். இப்போ ஏர் கண்டிஷன் நான் MEP கன்சல்டன்ட் சொல்லிக்கிறேன், மேபி ஐ எம் எ ஸ்பெஷலிஸ்ட் HVAC. ஸோ அவர் HVAC பற்றி நிறைய கொடுப்பார். பட் as MEP கன்சல்டன்ட் எனக்கு HVAC தெரியும், பிளம்பிங் கடை தெரியும், ஃபயர் ஃபைட்டிங் தெரியும், ELV தெரியும், BMS தெரியும், ஆட்டோமேஷன் தெரியும் அப்படின்னா என்னோட பேக்கேஜ்ல ஃபுல்லாகவே வந்துடும். ஸோ அதை வச்சு நீங்கள் செக் பண்ணலாம். தென் யூ கேன் கால் இட். இப்போ நீங்கள் எப்படி ஆர்கிடெக்ட் கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணீங்களோ அதே மாதிரி கன்சல்டன்ட் கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணலாமே. ஓகே. why not you are not doing it? It is all on call. நீங்க ஃபோன் பண்ணி கூட பேசிக்கலாம், வீடியோ கால் பண்ணலாம், வாய்ஸ் கால் பண்ணலாம். ஓகே. then you can கேட்டா அப்ப நான் ஒரு L1 யார் லீஸ்டான அமௌண்ட் கொடுக்குறாங்கன்றத மட்டும் வெச்சிட்டு சார் நீங்க வந்து இப்போ வந்து Mercedes Benz வாங்குறீங்க, டயர் வந்து அவன் போடுற டயர் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், நீங்க சொல்றீங்க இல்ல மாருதி கார் என்ன போடுறேனோ அதே டயரை போடுன்னா அது L1 தானே. ஆமா, எப்படி ஓடும்? ஆமா, உங்களுக்கு Mercedes Benz எஃபிஷியன்சி கொடுக்கல, டயர் இடிச்சு ஓடுது, இப்போ ஒரு 10,000 கிலோமீட்டர்ல உடஞ்சி போச்சுன்னா, ஸோ அந்தந்த கம்பெனிக்கு அந்தந்த ஸ்டாண்டர்ட் இருக்கிற மாதிரி நீங்கள் L1 போகக்கூடாது. ஸோ 90% எல்லாருமே ரேட்டுன்னா இப்போ ரேட்டு நான் கம்மி பண்ணுவேன், எல்லாருமே கம்மி பண்ணுவாங்க ரேட்டு, பட் என்னோட அவுட்புட் கம்மியாகும். ஸோ நீங்கள் பில்டிங்லேயும் எடுத்தீங்க, இப்போ சிவில் எடுத்தீங்கன்னா டைல்ஸ் எடுத்தீங்கன்னா 45 ரூபாயிலேருந்து 150 ரூபா மட்டும் இருக்குது. நீங்கள் ஒரு மாடலை செலக்ட் பண்ணிட்டு அந்த மாடலில் வந்து எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு 100 ரூபா டைல்ஸை மாடல்லாம் செலக்ட் பண்ணிட்டீங்க, அவனை கூப்பிட்டு நெகோஷியேட் பண்ணிங்கன்னா அவன் ஒரு 5% குறைப்பான். இல்லைப்பா இன்னும் குறை 75 ரூபாய்க்கு கொடுப்பான்னா 75 ரூபாய்க்கு கொடுப்பான், ஓகே சொல்லிடுவான். ஆனால் டைல்ஸ் திக்னஸை கம்மி பண்ணிவிடுவான். ஆமாம், அது உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியாது. நீங்கள் L1 ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டேன் அப்படின்னா நீங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே கிராக் வரும், அப்போ நீங்கள் ரிப்பேர் சார்ஜ் பண்ணணும். ஸோ அதெல்லாம் யாரும் விஷுவலைஸே பண்ணுறதில்ல. L1 போடுங்க, அது எப்படி L1 பண்ண முடியும்? ஸோ தட் இஸ் நாட் ஒர்க்கபிள். ஸோ கன்சல்டன்ட்டை பொறுத்த மட்டும் யூ டேக் கால் ஹிம் அண்ட் யூ கேன் டிஸ்கஸ், இந்த மாதிரி பண்ண போகிறோம், இதெல்லாம் எப்படி இருக்குது. தென் த வே ஹி டாக்ஸ் ஒன்லி யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். Because you would have talked with a lot of architects, இல்லை வேறு ஏதாவது. But we are just now we are doing an bungalow for NRI only. He's a USA client. Okay. We are doing in Besan Nagar. ஸோ அப்படிலாம் நாங்கள் பண்ணினோம். நாங்கள் சொன்னோம் ஓவராலாக அவர்கிட்ட கான்செப்ட் கொடுத்தோம், இந்த மாதிரி இருக்குது இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா he was very happy. With that we have started doing the work now. So in 2 months it will be completed. Nice. So he did not go with L1. And as a consultant, we also take 3-4 quote from the sub vendor to help him.
சார் இந்த மாதிரி எல்லாமே ஆப்பிள் டு ஆப்பிள் கம்பேரிசன் பண்ணிட்டோம், இவன் L1 L2 L3 நீங்கள் டேரெக்டாக கூப்பிட்டு கூட பேசிக்கலாம், உங்களுக்கு யாருக்கு சாட்டிஸ்ஃபை இருக்கோ நீங்கள் அவங்களுக்கு வேலை கொடுக்கலாம், அவனோட கம்பெனி ப்ரொஃபைலும் பார்க்கலாம். நீங்கள் இப்போ நீங்கள் யூஎஸில் இருக்கீங்க, யூஎஸ்லேருந்து டெய்லி வந்து எனக்கு மெட்டீரியல் வாங்கி கொடுக்க முடியுமா? அது முடியாது. அப்போ நீங்கள் எப்படி நீங்கள் வாங்கி கொடுத்தாலும் நான் ஒரு 50 மீட்டர் தான் வேணும், நான் 100 மீட்டர் வாங்குறேன், நான் வெளியில் எடுத்துகிட்டு போகலாம், இல்லை மிஸ்யூஸ் பண்ணலாம், தொலைஞ்சு போகலாம். வெண்டாரே வந்து அவங்களை ஏமாத்த, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இது ஒரிஜினாலிட்டியா இது டூப்ளிகேட்டான்றதே தெரியாது அவங்களுக்கு. கரெக்ட் இல்லையா? ஆமாம். இல்லை வெண்டாருக்கே தெரியாது. வெண்டாருக்கே தெரியாது. ஓகே. அண்ட் இட் டபுள் த காஸ்ட். திருப்பி அதை ரிப்பேர் பண்ணோன்னா நீங்கள் அழகாக ஃபால் சீலிங் ஒயிட் வாஷ்லாம் பண்ணிட்டீங்க, எல்லாரும் வந்து கை வச்சாருன்னா அதுதான் சொல்கிறது. இப்போ ரீஒர்க் பண்ணுறதுக்கு வந்து நம்மளே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கக்கூடாது.